வெல்கம் டு தமிழ் டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூகுள் மேப்பில் எப்படி நம்மளுடைய பிளேஸை வந்து ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து 2 ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறோம். நம்ம பர்சனல் ஹோமை எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் ஏரியாவை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து சைன்இன் பண்ணி உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் சைன்இன் பண்ணிக்கிறேன். நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனு பார் இருக்கும். பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் மெனு பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மெனு பார். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து கூகுள் மேப்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அதில் சேட்டலைட் மோடு கொடுத்துருங்க. சேட்டலைட் மோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி முதல்ல வந்து ஒரு அதாவது ஒரு வீடை எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஏரியாவை அதாவது ஸ்கூல் காலேஜ் எந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது 2 ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமுக்கு அப்ளை பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ப்ராப்பராக தெரியும். ஸோ மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெனு பாரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ மிஸ்ஸிங் பிளேஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் மார்க் வரும் பார்த்துக்கோங்கன்னா ஒரு லொக்கேஷன் மார்க் வரும். ஸோ அந்த மார்க்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கோட பிளான், அதாவது என்னோட பர்சனல் வீட்டுக்குள்ள பிளானை நான் கொடுக்குறேன். என்னோட நேமை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. கீழே வந்து அட்ரஸ் வந்து நான் லொக்கேஷனை மார்க் பண்ணோன்னே சப் அட்ரஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி மெயின் அட்ரஸ் ஒழுங்காக கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராப்பர் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. சப் அட்ரஸ் வந்து அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணுறதுக்காக சப் அட்ரஸ் கீழே கன்னியாகுமரி தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோம் தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயிலில் மட்டும்தான் காமிக்கும், பப்ளிக் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஹோம் கொடுத்துட்றேன். இதுவே உங்களுக்கு பிஸ்னஸுக்குன்னா எந்த மாதிரின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கூலை நான் டைப் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதில் ஸ்கூலை நான் டைப் பண்ணேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்கள் வெப்சைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் கேட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ஹவர்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து எத்தனை நாள் ஒர்க், அதாவது வீக்லி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுனா டெய்லி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டெய்லி வந்து டிக் பண்ணிவிட்டு அதில் டைம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓப்பன் 24 ஹவர்ஸ்னால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் 24 ஹவர்ஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கு பிஸ்னஸ் ஏரியா போயிடும். ஸோ சிம்பிளாக நான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹோமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பேக் பேஸில் ஹோமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஹோமை ரெஜிஸ்டர் பண்ணி நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஹோம் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு எந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் கேட்காது. ஸோ நான் சப்மிட் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து செட் ஆயிரும். பட் பிஸ்னஸ் ஏரியாவுக்கு இப்படி கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் மெயிலுக்கு மட்டுமே, அதாவது நான் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய லொக்கேஷன் வந்து வியூ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஏரியாவுக்கு, அதாவது ஒரு பிஸ்னஸ் பிளேஸை வந்து எப்படி இதில் ஆட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறுபடியும் ஆடே பிளேஸை கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், இப்போ நான் ஒரு ஸ்கூலை மென்ஷன் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. ஸ்கூலை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் மார்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். லொக்கேஷனை வந்து அந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்துடும் அதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம பர்சனல் அட்ரஸை ப்ராப்பராக அதுக்கு முன்னாடி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் கொடுத்துக்கிறோம் நான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெப்சைட் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. மற்ற மாதிரி ஹவர்ஸ் ஒர்க்கிங் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நான் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட டைமை அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதோட அட்டாச் ஆகியிருக்கான்னு கேட்கும். ஸோ அப்படி இருந்தோன்னா அதில் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா வியூ பிளேஸ்ன்னு பக்கத்தில் வரும், அதை கிளிக் பண்ணாலே போதும். இல்லைன்னா ஜஸ்ட்டு கிளியர் கீழே வந்து கிளியர் இருக்கும், அதை கொடுத்துட்டு சப்மிட் ஆல்வேஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு, இப்போ நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு டேரெக்டாக வந்து ஒரு மெயில் ஐடி வரும், ஒரு மெயில் வந்துருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் இதை வந்து இந்த லேண்டை வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த லொக்கேஷன், அதாவது இந்த லொக்கேஷன் மார்க் நேம் வந்து அந்த ஸ்கூலோட நேம் வந்து நமக்கு மேப்பில் தெரிகிற மாதிரி காமிப்பாங்க. பட் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் மெயிலுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற மாதிரி பப்ளிஷ் ஆகாது. நம்ம பிஸ்னஸ் ஏரியா வந்து ஓவரால் வந்து யார் சர்ச் பண்ணாலுமே, இப்போ ஸ்கூல் நான் கொடுத்துருக்கேன்ல, இது யார் சர்ச் பண்ணாலுமே டேரெக்டாகவே அவங்களுக்கு வியூ ஆகிரும். இப்போ மெயில் லோட் ஆகிட்டு, இப்போ மெயிலில் பார்த்துக்கோங்க. மெயில் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க பேஸ் மேக்ஸிமம் 24 hours மைட் டேக் த 24 hours பிகின் அப்பேரிங் ஆன் கூகுள் 24 ஹவர்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல்ஸ் வேறு ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த மெனு பாரில் சென்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ், மிஸ்ஸிங் பிளேஸு, மிஸ்ஸிங் ரோடு, ராங் இன்ஃபர்மேஷனு, ஒரு ஒப்பீனியன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த மாதிரி இதை வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரிப்பட்ட ட்ரிக்ஸை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கூகுள் மேப்போட அடுத்த ட்ரிக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.